ஹாய்! இன்னைக்கு டே 4 இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமிங்கிறனால இன்னைக்கு காலையிலேயே தேங்காய்ல விளக்கு போடலான்னு நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு 5:40 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டு இன்னைக்கு. 5:40க்கு தான் நான் இன்னைக்கு பூஜை பண்ணி முடித்தேன். அதான் கொஞ்சம் வெளிச்சம்லாம் வந்துடுச்சு. அப்புறம் பூஜையை பாருங்கள், நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி தேங்காயில் விளக்கு போட்டிருக்கேன். அதுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு. வாராகியம்மனுக்கு பஞ்சமுக விளக்கு ஏற்றிட்டு தேங்காயிலையும் விளக்கு ஏற்றிட்டு இன்றைக்கி நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு பூ இவ்வளோ தான் இருந்துச்சு, பூ கிடச்சது. அதனால் இவ்வளோ தான் பூ வச்சு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணி அம்மாவுக்கு பானகம் வச்சு வாழைப்பழம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லபடியாக பூஜையை நான் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி 4வது நாள். 4 நாள் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏர்லி மார்னிங் பூஜை பண்ணி முடித்தாச்சு. பாபாவுக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை தேர்ஸ்டேங்கிறனால பாபாவுக்கு பிடிச்ச நாளுங்கிறனால இன்றைக்கி அவருக்கும் கொஞ்சம் பூஜை பண்ணேன். பாபாவுக்கும் பிரசாதம் பண்ணி அவருக்கும் பூஜை பண்ணிவிட்டு என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓம் சாய்ராம் 108 தடவை எழுதி முடித்தாச்சு. வாராகியம்மனுக்கு 21 தடவை அவங்களோட நாமத்தையும் சொல்லி முடித்து என்னோடய பிரார்த்தனையும் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக பசங்களுக்கு டிஃபன் லன்ச் ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணீங்க, வளர்பிறை பஞ்சமிக்கு யார் தேங்காய் தீபம் ஏற்றுனீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் பண்ண பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.